சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து தேவனுடைய வீட்டின் ரகசியம். பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம். வாசஸ்தலத்தின் வெளிப்புற பகுதி பரிசுத்த ஸ்தலமாகும். இது தேவாலயத்தின் இப்பூமிக்குரிய ஊழியத்தை பற்றி நம்மிடம் பேசுகிறது. உள்பகுதி மகா பரிசுத்த ஸ்தலமாகும். இதே தேவாலயத்தின் பரலோக ஊழியத்தை பற்றி நமக்கு சொல்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சபை இந்த 2 வித ஊழியங்களையும் கொண்டிருக்கிறது. சபைக்கான தெய்வீக திட்டம் வெளிப்பட வேண்டுமானால் இந்த 2ம் ஒன்றாக செல்ல வேண்டும். முதலில் நாம் நமது பரலோக ஊழியத்தை பற்றி பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பரலோக தரிசனம் கொடுக்கப்பட்டது. அவன் பரலோகத்தின் மத்தியில் சிங்காசனத்தையும் அதை சுற்றி 24 இருக்கைகளையும் இருக்க கண்டான். பின்னர் அவன் சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில்லையும் அதற்கு முன்பாக 7 குத்துவிளக்குகள் எரிவதையும் கண்டான். உங்களுக்கு தெரியும், வானவில் ஊதா, கருநீலம், நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிவப்பு ஆகிய 7 வண்ணங்களில் இருக்கிறது. தேவன் மனிதர்களுடன் 7 விதமான உடன்படிக்கைகளை செய்தார். இந்த 7 உடன்படிக்கைகளின் காரணமாக அவருடைய சிங்காசனத்தை பகிர்ந்து கொள்ள நமக்கு உரிமை உண்டாகி இருக்கிறது.